தாம்பத்திய உறவை பாதிக்கும் சர்க்கரை நோய் புதிய ஆய்வுகள். சர்க்கரை இருந்தா ஆண்மை குறைவு வந்துருமா? உண்மை என்ன? அதோட தீர்வு என்ன? என்னுடைய 35 வருஷ மருத்துவ அனுபவத்தில் தினசரி ஒருத்தராவது இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காம போனதில்லை. இதை எல்லாருக்கும் முன்னாடி பேசுகிறதும் கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். அதனால் என்கிட்ட வர்ற சர்க்கரை நோயாளிகள் நான் சார்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டே பேசுவாங்க. எனக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. கமெண்ட்டில் இதை பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் இந்த வீடியோ போடுறேன். சர்க்கரை மக்களுக்கு மிக முக்கியமான வீடியோக்களில் இதுவும் ஒன்று. அதனால் வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எங்கள் சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் மருத்துவமனை காரைக்குடியில் இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை ஆற்றி இருக்கு. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா sriparvathihospital.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்கே பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார், மலரினும் மெல்லியது காமம். மலரோட இதழை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதை விட மென்மையானது காமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். காமங்கிறது மனசு, உறவு, உடல் மூணையும் இணைக்கிற ஒரு விஷயம். இதில் பாதிப்பு வந்துட்டா அவருடைய குடும்பம், அவருடைய மனநிலை, அவருடைய தன்னம்பிக்கை எல்லாத்தையும் பாதிக்கும். சர்க்கரை வந்துட்டாலே ஆண்மை குறைவு வந்துருமா? நிச்சயமா இல்லை. ஒரு உலகளாவிய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சர்க்கரை மக்கள்ல 35லேருந்து 50% பேருக்கு இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. முதல் வகை சர்க்கரை நோயாளிகள்ல 37% பேருக்கு இது இருக்கு. இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளர்கள்ல 50லேருந்து 51% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கு. இதெல்லாம் நானா சொல்லல, ஏடிஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் இந்த மாதிரி உலகளாவிய அமைப்புகள் வெளியிட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இதை நான் சொல்றேன். இந்த பிரச்சனையை மருத்துவத்தில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் வருது? வராமல் தடுக்கிறது எப்படி? வந்த பின்னாடி அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத மருத்துவ இதழ்களில் வந்த ஆய்வு கட்டுரைகளை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்களே போய் பார்த்து படிச்சே தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு காரணங்களாக நம்ம பார்ப்போம். முதல் காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடம்பும் மனசும் உடலுறவுக்கு தயாராகணும்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம மனசு தூண்டுறது. தமிழ் எழுத்தாளர்கள்ல புகழ்பெற்ற சுஜாதா அவர்கள் காதலுக்கே ஹார்மோன் தான் காரணம் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார். உண்மைதான், காதலுக்கும் இந்த ஹார்மோன் தான் காரணம். சர்க்கரை வந்துருச்சுனாலே நம்ம உடம்புல சுரக்கிற டெஸ்டோஸ்டிரான் மற்றும் இதர ஹார்மோன்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை நோயாளிக்கு இந்த பிரச்சனை ஏன் வருது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது காரணம் நரம்பு பாதிப்பு. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை சத்தும் அதோட சேர்ந்து கொழுப்பு சத்தும் இரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தும். நம்ம உடம்புல இருக்க நரம்புக்கு தேவையான ரத்தத்தை கொண்டு செலுத்துற இரத்த குழாய்கள்லையும் இந்த அடைப்பு உருவாகும். இதனால நரம்புகளுக்கு தேவையான சத்து போகாம தடைப்படுது. இது வருஷ கணக்கா தொடர்ச்சியா நடக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலமே பாதிக்கும். அதனாலதான் சர்க்கரை மக்கள் காலில் உணர்வே இல்லை, கால் எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில நம்ம உணர்வுகள் தூண்டப்பட்டாலும் அந்த உணர்வை கடத்துற நரம்புகள்ல பாதிப்பு இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு உணர்வுகள் தூண்டப்படுவதில்லை. மூன்றாவது காரணம் இரத்த குழாயில ஏற்படுற பாதிப்பு. நான் முதல்ல சொன்னேன், இரத்த குழாயில அடைப்பு இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு ரத்தம் போகாது. இரத்த குழாய் போதுமான அளவுக்கு விரிவடையாததால் நம்ம பிரைவேட் பார்ட்டுக்கு போற ரத்தமும் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இரத்த குழாய் விரிவடைகிறதுக்கு ஒரு கெமிக்கல் தேவை. அந்த கெமிக்கலோட பேரு நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக சுரந்தா இரத்த குழாய் விரிவடையும். சர்க்கரை மக்களுக்கு அதிகமான கொழுப்பு சத்து, அதிகமான சர்க்கரை சத்து, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு உருவாக்கத்தை குறைக்குது. இதனால நிறைய சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க, மனசுல ஆசை இருக்கு ஆனா உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனசு பிரச்சனை மட்டுமல்ல, ஹார்மோன்,
நரம்புல ஏற்படுற பாதிப்பு, இரத்த குழாயில் ஏற்படுற பாதிப்பு, நைட்ரிக் ஆக்சைடு உருவாகிறது குறைகிறது, இதெல்லாமே காரணம். இது வரவிடாம தடுக்கலாமா? நிச்சயமா முடியும். நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் வருஷக்கணக்கு ஆன பின்னாடி தான் இந்த பிரச்சனைகளே வர ஆரம்பிக்கும். அதனால சர்க்கரை கண்டுபிடிச்ச உடனே சர்க்கரையோட கட்டுப்பாட்டை நம்ம தொடங்கணும். சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு 4 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, சர்க்கரை அளவுக்கு ஏற்ப மாத்திரை சாப்பிடணும், ஆயுசு முழுக்க சாப்பிடணும். எந்த சூழல்லையும் மாத்திரையை நிறுத்தக்கூடாது. 2வது, உணவு கட்டுப்பாடு. நீங்க செய்யற வேலையை பொறுத்து உங்களுடைய உணவு கட்டுப்பாடை நீங்க அமைச்சுக்கிட்டு ஓரளவுக்காவது உணவு கட்டுப்பாட்டில் இருங்க. 3வது விஷயம், 3 மாசத்துக்கு ஒருக்க டாக்டரை பார்த்து அதற்கு ஏற்ப உங்க மாத்திரையோட அளவுல மாற்றம் செஞ்சுக்கோங்க. 4வது, தினசரி உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இது ஆரம்பத்திலேருந்து கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இயல்பான வாழ்க்கை சர்க்கரை மக்களுக்கு ஆயுசு பூரா கிடைக்கும். உங்க சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்குதா? கடைசியா எப்ப சர்க்கரை பார்த்தீங்க? என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப இந்த பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யறது? இந்த பிரச்சனை மன ரீதியானதா உடல் ரீதியானதா அப்படின்னு பரிசோதனை பண்ணணும். மன ரீதியா அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கட்டாயம் பண்ணணும். உடல் ரீதியா அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டில் வைக்கணும். இசிஜி எடுத்து பார்த்து உங்களுடைய இருதயம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ப மாத்திரை கொடுக்கலாம். நிறைய நல்ல மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. சில பேருக்கு மாத்திரை பலன் அளிக்கலைன்னா அந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு. அதுவும் பலன் அளிக்கலை அப்படின்னா அறுவை சிகிச்சையே வந்துருச்சு. இப்போ உள்ள நவீன மருத்துவத்தில் இதற்கு நிறைய தீர்வுகள் இருக்கு. இதை சரி பண்ணணும்னா உங்களுடைய உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மாற்றங்கள் தேவை. உங்க உடம்புல அந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிக்கணும்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பீட்ரூட், மீன், மாதுளை இந்த மாதிரி உணவை சேர்த்துக்கோங்க. நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னா சர்க்கரையை அதிகரிக்கிற எந்த உணவும் வேண்டாம். ஆல்கஹால் வேண்டவே வேண்டாம். புகைப்பிடிக்கிறத நிறுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அது இதய நோயின் ஆரம்ப அறிகுறியாகவும் இருக்கலாம். அதனால கட்டாயம் இசிஜி எடுத்து உங்க இருதயம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியான சிகிச்சை முறை, சரியான வாழ்க்கை முறை, முறையான உணவு கட்டுப்பாடு இருந்தா இதுலயும் நீங்க ஜெயிக்க முடியும். சர்க்கரையினால் ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், பெண்களுக்கு வருமா? நிச்சயமா வரும். என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா, நீண்ட நாள் சர்க்கரை இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த தாம்பத்திய வாழ்வில் நாட்டம் இருக்காது. 2வது, நரம்பு பாதிப்பு இருக்கிறதுனால உறவுக்கு தேவையான லூப்ரிகன்ட் அவங்க உடம்புல சுரக்கிறது இல்லை. அவங்களுடைய உடல் உறுப்புகளில் ஒரு வறட்டு தன்மை இருக்கிறதுனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும், மிகுந்த வலி ஏற்படும். அவங்களும் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கும் சிகிச்சை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசின்ல இதுக்கு நிறைய தீர்வுகள் வந்தாச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க ஆரம்பத்திலேருந்து சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல 91% சர்க்கரை நோயாளிகளுக்கு தெரியாத ரகசியங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.